குட் மார்னிங். இன்றைக்கி சில விஷயங்களை பற்றி பார்ப்போம். தமிழக அரசியல் களம் களைக்கட்டிருக்கு. இப்போ அதை பாஸ்ட் 1 or 2 டேஸாக பார்த்தீங்கன்னாக்கா இட் வாஸ் ஸ்டார்டட் வித் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் புத்தக வெளியீட்டு விழாவில் பேசினது, அதுக்கு துரைமுருகன் அவர்கள் பதில் சொன்னது. அப்புறம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெரியவங்களுக்கு அறிவுரை கூடுற மாதிரி கையை பிடிச்சி எங்களுக்கு வழிகாட்டணும் அப்படின்னு அவர் பேசினது. அதுதான் முதல்ல இப்போது பார்க்குறோம். சீனியர்கள் யங்ஸ்டர்ஸ்க்கு வழிவிட்டு கையை பிடிச்சி அழைச்சின்னு அரசியல் களத்தை கற்பிக்கணும் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்தால் கூட சீனியர்களுக்கு அது கொஞ்சம் பொருத்தலாக இருக்கிற மாதிரி தான் தோணுது. எல்லா கட்சியிலையும், நாட் ஒன்லி இன் டிஎம்கே, எல்லா கட்சியிலையும். அதனால் அதை சிச்சுவேஷன் தகுந்த மாதிரி அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்களா யங்ஸ்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சும் அடிபட்டுருக்கு. அப்புறம் நாம் தமிழர் கட்சிக்கும் திருச்சி ஐபிஎஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் வருண்குமாருக்கும் உண்டான கருத்து மோதல்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் போயிட்டுருக்கு. அதுவும் இப்போது கண்ட்ரோல் படுத்தப்படும். எப்பவுமே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தரை நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்கிறதே தப்பு, ஒருத்தருக்கு காயம் ஏற்படுத்துவேன்னு சொல்கிறதும் தப்பு. அதுதான் சட்டப்படி. யூ ஷுட் நாட் கமெண்ட். உங்களை உங்கள் உடலை அடிப்போம், நாங்கள் கொண்டுடுவோம், இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது. அது சொன்னாக்க அதுவே ஒரு பெரிய அஃபென்ஸு, தூக்கி உள்ளே வைக்கலாம், கேஸ் ப்ரொசீடிங்ஸ் போகும். அது இந்த பேசிக்ஸ் கூட தெரியாமல் அரசியல் பண்ணிகிட்டு இருக்காங்க சில இடத்துல. அதையும் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும். இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணக்கூடாது. இதுதான் அரசியல் நாகரிகம். யூ கேன் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் வித் பொலிட்டிக்கலி, பட் இண்டிவிஜுவலாக அட்டாக் பண்ணக்கூடாது. இது பெரிய ஒரு தவறான கண்ணோட்டமாக தான் பார்க்கப்படுது. ஒரு எஸ்பி பவரில் இருக்கிறவரே ஒருத்தர் மிரட்டுறாரு, ஒரு காமன் மேன் இல்லை ஒரு கட்சி சார்புள்ள ஒரு ஆள் மிரட்டுறாருனாக்கா அது தவறான ஒரு போக்காக தான் பார்க்கப்படுது. இந்தியாவில் மட்டும் இல்லை, எந்த நாட்டிலையும் இத்தகைய ஒரு செயல்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அப்புறம் திரு அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி அப்படி இப்படின்னு ஒரு டிஃபமேட்டரியாக பேசுகிறார் அவர். ரெண்டாவது, எடப்பாடி பழனிசாமி தவிழ்ந்துலாம் போய் ஒன்று பதவி வாங்கலை. அவருக்கு பதவி கொடுத்து இவர் தான் முதல்வர்னு ஐடென்டிஃபை பண்ண அப்புறம் தான் அவங்க வயசில் பெரியவங்க சசிகலா அவர் அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினார். அதுதான் இருந்ததே ஒழிய இவர் போய் காலில் விழுந்த போய் பதவி கொடுன்னு கேட்டார். ஹி வாஸ் சோசன். அதுதான் அங்கே பாயிண்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன பண்ணாருன்றதெல்லாம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். துரோகங்கள் அப்படின்னு சில தரப்பு சொல்லுது, கட்சியை காப்பாற்றுறதுக்கு நாங்கள் அப்படி பண்ணுறோன்னு சில தரப்பு சொல்கிறாங்க. அது உட்கட்சி விவகாரம். பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரீசனபிளி குட். ஒரு டஃப் சுச்சுவேஷனை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணியிருக்கார் 4 வருஷம். அது ரொம்ப ட்ரபிள்சம் டைம் அந்த உட்கட்சிக்கு. அது திரு பன்னீர்செல்வம் இருந்திருக்காரு அங்கே பேரலாக, எடப்பாடி பழனிசாமி இருந்திருக்காரு, எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸஸ் லைக் சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள். இந்த மாதிரி ஒரு கட்சிக்குள்ளேயே ஏகப்பட்ட பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ணி 4 வருஷம் சிக்கல் இல்லாமல், மேபி வித் த சப்போர்ட் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி அவர்கள் பக்கபலமாக இருந்து பண்ணியிருக்காங்க. அதை அந்த கட்சியை சதைத்த விடாமல் அவர் பதவி ஏற்றப்புறம் எந்த எம்எல்ஏவும் மாற்று கட்சிக்கு போகலை. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தானே. அதனால் அவரை ரொம்ப தரக்குறையாக பேசுகிறத ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் அது. அப்புறம் இன்னொரு ஈவெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, விஜயதாரணி அவர்கள் அண்ணாமலை அவர்கள் மேடையில் இருக்கும்போதே நான் 6 மாதம் ஆகுது இந்த கட்சிக்கு, எனக்கு இன்னும் எந்த பதவியும் வழங்கப்படலை அப்படின்னு. அது லாயல்ட்டி ஃபேக்டர்னு கொஸ்டின் எல்லா இடத்துலையும் இருக்கும். நேற்றுக்கு வந்தவங்களுக்கு பதவி கொடுத்தா ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு என்ன நினைப்பாங்க? அதுவும் ஒரு தேசிய கட்சி. அது அந்த கட்சியில் ரொட்டேஷன் 3 இயர்ஸ்க்கு மேலே ஒரு பொசிஷனில் யாரையும் வைக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு கட்சி அது. அப்படி இருக்கும்போது நேற்றுக்கு இன்றைக்கி எனக்கு பதவி வேணும்னு கேட்குறது அது நியாயமற்ற செயல். அவங்க அரசியலில் பெரிய பிளண்டர் பண்ணாங்கன்னா காங்கிரஸ் விட்டுட்டு வெளியில் வந்தது. தட்ஸ் நாட் த கரெக்ட் மூவ் பை ஹர். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். மீன் டைம் தமிழிசை அவர்கள் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னாக்கா, டிஎம்கேயில் சீனியர்ஸ்க்கு மதிப்பு இல்லை, அதனால் எங்கள் கட்சியில் மெம்பர்ஷிப் என்ரோல்மெண்ட் நடக்குது, அதனால் நீங்கள் யார் வேணாலும் ஜாயின் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது சீனியர்ஸு ஒரு ஆள் அங்கேருந்து வந்தாருன்னா அவர் கூட மிஞ்சு போனால் 15 பேர் வருவாங்க. 10 பேர் சீனியர்ஸ் வந்தால் கூட 150 பேர் தான் மெம்பர்ஷிப்பு. பெட்டர் யூ பீப்புள் கான்சன்ட்ரேட் ஆன் ரெக்ரூட்டிங் யங்ஸ்டர்ஸ். இந்த மாதிரி சீனியர்ஸை கூட்டி இன்னொரு கட்சியிலேருந்து வருது. ரெண்டாவது, திமுகலேருந்து யாரும் அந்த மாதிரி முட்டாள்தனமாக வரமாட்டாங்க ஒரு கட்சியிலேருந்து இன்னொரு கட்சி தாவறதுக்கு. அதுதான் ஃபேக்ட்.
அவங்களே அதை சிரிச்சுட்டே சொல்கிறாங்க, எங்கள் கட்சியில் ரெக்ரூட்மெண்ட் நடக்குது, உறுப்பினர் சேர்க்கை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கொஞ்சம் காமெடியாக இருக்குது அந்த இடத்துல. இது ரியலி யூ வாண்ட் டு பில்ட் அப் தி பார்ட்டி அப்படின்னாக்கா யூ ஷுட் ஃபோக்கஸ் ஆன் ரெக்ரூட்டிங் தி யூத். எல்லா இடத்துலையும் யூத்துன்னு பேசிகிட்டு இருக்கோம். இப்போது திமுகவில் வந்து சீனியர்களுக்கு மரியாதை இல்லைன்றது வந்து பிஜேபியில் ரொம்ப இருந்ததா? 10 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி என்ன நடந்தது? திரு அத்வானி அவர்களுக்கும் முரளி மனோகர் ஜோஷிக்கும் என்ன நடந்தது? ஸோ எல்லா கட்சியிலும் அது வந்து இன்டர்னல் பாலிடிக்ஸ். அது வந்து இன்னொரு கட்சியை பற்றி இன்னொரு கட்சிக்காரங்க பேசக்கூடாது. திஸ் இஸ் வாட் இஸ் ஹேப்பனிங். இன்னும் இருக்க வந்து யூடியூப்லேயும் மற்ற டிவி சேனல்ஸ்லையும் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் நிறைய பேசப்படுது. அதேமாதிரி திரு பாண்டியா அவர்கள் ஒரு சேனலில் சொல்லும்போது ரஜினிகாந்த் அவர்கள் காமெடியாக பேசினார் அப்படின்னா, காமெடியாக பேசினா சினிமாவில் பேசட்டும், ஒரு கட்சியோட புக்கு ரிலீஸ் நேரத்தில் அதை பேச முடியும். அதுவும் அந்த லைனில் தப்பாக தான் படுது. ரொம்ப விக்கெட் கீப் பண்ணுறாங்க, தனக்கு பிடிச்சவங்களுக்கு வந்து அப்படியே சப்போர்ட் பண்ணுறது. அது தவறான கண்ணோட்டம். அது பார்க்கலாம், இருக்க இன்னும் குவைட் இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குது. லெட் அஸ் see.